ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அக்கா வீட்டு செடியில் கல்யாண பூசணிக்காய் இருக்குது. அதை பறித்து கல்யாண பூசணிக்காய் அல்வா பண்ண போகிறோம். அதுக்கு காய் பறிச்சிக்கலாம். வாடா அரிஷே. யோகஸ்ரீ மேடம் இங்கே நில்லு. முள்ளா இருக்கு போகுது. இதா ம் யோகஸ்ரீ, அது என்ன பண்ணுறது? பிடிக்குமா? பழுக்குமா? வாங்க போலாம். என்னடா உங்க மரத்துல சீத்தாப்பழி பழம் வச்சிருக்கு, சொல்லவே இல்லை. எவ்வளோ வச்சு எல்லாம் பிரிச்சு துணுக்குறாங்க பாருங்க. மலை சீத்தாப்பழம் காயா இருக்கு. மருதாணி செடி, சாமந்தி பூ. இந்த கலரே வித்தியாசமா இருக்குல்ல. இது என்ன பூக்கா? இது அழகு பூ. அவ்வளோதான். நம்ம கட் பண்ண முழு பூசணிக்காயில் பாதி பூசணிக்காய் மட்டும் எடுத்துக்கணும். பாதி பூசணிக்காவை கூட்டு பண்ணுறதுக்கு, பாதி பூசணிக்காய் அல்வா செய்கிறதுக்கு. இதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி சீவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சீவிக்கலாம். இந்த மாதிரி தூளாக சீவி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வானல் வச்சுக்கலாம். வானல் நல்லா காய்ஞ்சிருச்சு. இப்போ நம்ம நெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக. இப்போ நம்ம சீவி வச்சுருக்க இந்த வெண்பூசணியை நெய்யில் போட்டுக்கலாம். சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சீவி வச்சுருக்க பூசணிக்காயை மட்டும் போட்டுக்கங்க. அதுக்கு அடுத்து கடைசியாக தண்ணி ஊற்றிக்குங்க. நாங்கள் ஃபஸ்ட்டே போட்டு எப்படி தீ பிடிச்சிச்சு பார்த்தீங்களா? போட்ட உடனே எப்படி பிடிச்சிச்சு பார்த்தியா? கையை நைச்சன் பாரு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கல்யாண பூசணிக்காய் அல்வா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரியே செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.